குடல் கிரேவி எங்கள் வீட்டில் நாங்கள் எது மாதிரி பண்ணுறேன்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு 5-6 வரமிளகாய், ஒரு சேர மிளகு, ஒரு 50 கிராம் மல்லி, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்து அரைச்சக்கடால் வச்சுட்டு, ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம், அது கூட கொஞ்சம் கறிவேப்பிலை, 2 தக்காளி, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா வதக்கிவிட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 சோம்பு, கிராம்பு, ரோஜாப்பூ, இது மாதிரி சில மசாலாலாம் சேர்த்து எல்லாம் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு, ஏற்கனவே பவுடர் ஆக்குன அதே மசாலாவோட இந்த வெங்காயம் வதக்கினதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு இடையில ஒரு 7 தடவை குடலை நல்லா கழுவி எடுத்து 7-8 விசில் விட்டு எடுத்து வச்சுட்டு, இந்த பக்கம் தாளிப்பொண்ணை கொடுத்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு சோம்பு போட்டு ஒரு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் வதக்கி வேக வச்சு எடுத்த குடல் அதோடு சேர்த்து வதக்கிட்டு, கொஞ்சம் சுத்து கொழுப்பு இருந்தது அதை கொஞ்சம் ஒரு வேக்காடு விட்டு எடுத்து வச்சுருந்து அதையும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்த சாந்தை சேர்த்து குக்கர்லேருந்து குடல் வேக வச்சிருந்த தண்ணி அதோடு சேர்த்து தேவையான உப்பை சேர்த்து நல்லா ஒரு கொதி விட்டு ஒரு மூடி தேங்காய் பால் அரைச்சி அதோட கூட சேர்த்துட்டு இன்னொரு 5 நிமிஷம் நல்லா குழம்பு கொதித்து எல்லாம் செட்டான கடைசியில் எண்ணெய் பிரிஞ்சு வந்த கடைசியில் மல்லி இலையை தூவி விட்டு அப்படியே கம்மன்னு குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன வச்சு பார்த்துட்டா இருக்க முடியும், எடுத்து சாப்பிட்ற வேண்டியது தான்.